எடுத்தவர்கள் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். ஸ்தோத்திரம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா இப்படியாய் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா கவனிங்க, எரேமியா தீர்க்கதரிசினா ஏதோ பெரிய தீர்க்கதரிசி அப்படிதான் நம்மளாம் நினைக்கிறோம். ஆனா அவர் ஊழியத்திற்கு அழைக்கும் போது ஒரு சிறு பையன், ஒரு சின்ன பையன், ஒரு வாலிபனுக்கு ஒரு சின்ன பையன், ஒரு சிறு வயதை தொட்ட ஒரு மகன் தான் எரேமியா. ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்றார், நீ உனக்கு தெரியாது, உனக்கு சிறு வயது என்று சொல்லாத. இன்றைக்கு இந்த நம்ம சபையில கூடியிருக்கிறாங்களே இந்த வாலிபர்கள், இதை போல ஒரு சிறு பையன் தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. இந்த எரேமியா தீர்க்கதரிசி கவனிங்க, ஒரு சிறு பிள்ளை தான், கவனிங்க. ஆனா அந்த வாலிபனுடைய கர்த்தர் அவனுக்குள்ளே வைத்த ஒரு பாரம், அந்த தீர்க்கதரிசிக்குள்ளே வைத்த பாரம் பாருங்க. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். அல்லேலூயா. வாலிபர்கள் ஏன்பா அழுவணும்? ஏன் ஒரு வாலிப பையன் ஏன்பா அழுவணும்? கவனிங்க, எரேமியா சொல்றாங்க, ஒரு சின்ன ஒரு வாலிபன் தான் எரேமியா. கர்த்தர் அவரை சந்திக்கும் போது ஒரு சின்ன பையன், நீ அவனை சிறு பையன் சொல்லாதன்னு கர்த்தர் சொல்றா. ரொம்ப சின்ன பையன், அந்த ஒரு சிறு வாலிபன் சொல்றான், இரவும் பகலும் நான் அழுவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் வாலிபர்கள் இரவும் பகலும் எதிலே மூழ்கி இருக்கிறார்கள்? கவனிங்க தயவு செய்து. இரவும் பகலும் எதில மூழ்கி இருக்கிறாங்க? பலவிதமான பாவ அடிமைத்தனத்திலும் பாவ பழக்க வழக்கத்திலும் மூழ்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் யாருங்க உத்தரவாதம் பண்றது? யார் எப்படி அவங்களுக்கெல்லாம் வசனம் போய் சேரும்? எப்படி அவங்க எல்லாம் மீட்கப்படுவாங்க? உண்மையாகவே சொல்லுகிறேன், தேவனால் ரட்சிக்கப்பட்ட அந்த நம்முடைய ஒவ்வொரு சபையிலும் உள்ள வாலிப சகோதர சகோதரிகள் உத்தரவாதம் பண்ணி ஜபிச்சாலே போதும், அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஒரு வாலிபன் தான் சொல்றான், இது இரவும் பகலும் அழுவே. காரணம், என் குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள். அப்படின்னா என்னங்க? பிசாசு வஞ்சித்து ஏமாற்றி பாவத்துல ஒரு கொலை செய்கிறது போல ஜனங்களை இன்றைக்கு வஞ்சித்து, தேவனுக்கு முன்பாக இருக்கிற ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி ஒரு கொலை செய்ததை போல அவருடைய ஆத்மாவை சாகடித்து வைத்திருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களிடத்திலே சென்று கொண்டே இருந்தும் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை, மனம் மாறவில்லை. கர்த்தருடைய கோபம் மிக சமீபம், தேவனுடைய அந்த நாள் மிகவும் சமீபம். அதில் அவர் தன்மை உள்ளவராய், மிகவும் இரக்கம் மிகுந்தவராய் அல்ல, கோபம் மிகுந்தவராகவே இந்த உலகத்தை மறுபடியும் வரப்போகிறார். அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க, அதிலே 8வது அதிகாரம் 19வது அதிகாரம். இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்தில் இருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, சீயோனில் கர்த்தர் இல்லையா, ராஜா இல்லையா அப்படின்னு அவங்க கேட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும். என்னவா வார்த்தை? எல்லாரும் சொல்லுங்க, அந்நியரின்
அந்நியரின் மாயை. அது அது எந்த விதமா வேணா இருக்கலாம். இன்னைக்கு காலையில கூட இந்த காரியத்தை குறித்து தான் பார்த்தோம். அந்நியரின் மாயை அப்படின்னா இல்லாத ஒண்ண இருப்பது போல இன்றைக்கு பிசாசு ஒரு தோரணை வைத்திருக்கிறான். எப்படி? இல்லாத ஒன்றை இருப்பதை போல, இதுதான் உண்மை, இதுதான் எல்லாம் அப்படின்னு இல்லாத ஒன்றை ஒரு பொய்யான மாயான தோற்றங்களை உண்டாக்கி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, இதை நிமித்தம் கர்த்தருடைய கோபம் ஜனங்களிடத்திலே சீக்கிரத்திலே பற்றி எரிய போகிறது. அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். வாசிங்க. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. அப்படின்னா என்னங்க? அறுவடை நாட்களிலே ஜனங்கள் இன்னும் அறுவடை செய்யப்படவில்லை. இன்னும் ஜனங்கள் கர்த்தருடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்படவில்லை. மணி விதைகள், விதைமணிகள் இன்னும் கர்த்தருடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்படவில்லை. இன்னும் ஜனங்கள், அறுப்பு காலமே முடிஞ்சிடுச்சுங்க. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. காரணம் என்ன? வாசிங்க. ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரிகரித்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீழையோத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னை ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? என் ஜனமாகிய குமாரத்தி பிசாசு அநேகரை இன்றைக்கு பலவிதமான மோசங்களினாலும் காயப்படுத்தி, இன்னும் சொல்ல போனா கொலை செய்வதற்கு ஏதுவான காரியங்களை ஜனங்களுடைய இருதயத்திலே விதைத்து கொண்டிருக்கிறான். அவர்களுடைய ஆத்துமா உண்மையா சொல்ல போனா கொலை செய்யப்படுகிறது. அப்படிதான் சொல்லப்படுகிறது. அவருடைய ஆத்துமா மரித்து போன நிலையிலே இருப்பதனாலதான் பாருங்க, அந்த ஆத்துமாவை தேற்றுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ. அப்படின்னா என்ன? அவ்வளவு ஆழமான காயங்கள், கசப்புகள் இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயத்திலே பிசாசு விதைத்து வைத்திருக்கிறான். ஏன் ஒருவருக்கொருவர் ஒரு விதமான விரோதமும் பகையும் வைராக்கியமும் ஏங்க வருது? கவனிங்க, கவனிங்க தயவு செய்து. ஒரு குடும்பத்திலே இப்படிப்பட்ட மோதல்கள், எவ்வளவு நியூஸ் பார்க்கிறோம் நம்ம, எவ்வளவு மோதல்கள், பிரச்சனை. ஒரு குடும்பத்துல, ஒரு கணவன் மனைவி இல்ல, ஒரு சகோதரருக்குள்ள இவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி, இதெல்லாம் ஏங்க வருது? சாதாரணமான ஒருவரிடத்துல இதெல்லாம் காணப்படவே படாது. பிசாசு இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயத்தை அவ்வளவு அதிகமாய் காயப்படுத்தி அவர்களுக்குள்ளே அநேக விதமான மாம்சத்தின் கிரியைகள், வெறிகள், கொலைகள், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், இதையெல்லாம் அவர்களுக்குள்ளே அதிகமாய் விதைத்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஆற்றுவதற்கு கவனிங்க, அந்த வார்த்தையை பாருங்க. கீலேயாத்தின் பிசின் தைலம், அது எப்படிப்பட்டது தெரியுங்களா? வாசனை மிகுந்தது. எப்படி மிகுந்ததா? கீலேயாத்தின் பிசின் தைலம் வாசனை மிகுந்தது. அந்த பிசின் தைலம் என்ன செய்ய தெரியுங்களா? அந்த பிசின் தைலம் என்ன செய்யுங்க? ரணமுள்ள காயங்களை ஆற்றும். என்ன அந்த கீலேயாத்தின் பிசின் தைலம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. அல்லேலூயா. அந்த ரத்தம் ஜனங்களுடைய இருதயத்தில் இறங்கினா போதுங்க, அவர்கள் காயங்கள் ஆற்றப்படும். அவருடைய இருதயத்தின் எல்லா விதமான மாம்சத்தின் கிரியைகளையும் அந்த இயேசுவின் கீலேயாத்தின் பிசின் தைலமாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வாசனை மிகுந்தது, பரிமளத்தை போன்ற வாசனை மிகுந்த நம்முடைய இயேசுவின் ரத்தம் அதை ஆற்றும், அந்த காயங்களை ஆற்றும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ரணவைத்தியன், கவனிங்க, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அந்த உண்மையான வைத்தியர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவரே சொல்லிட்டாரு, நானே உன் பரிகாரி. ரணவைத்தியன் அப்படின்னா என்ன?
மேற்பூச்சான காயம் அல்ல. ஜனங்களுடைய இருதயத்திலே ஆழமான சிந்தனைகள், ஆழமான காரியங்கள், கோபம், வெறி, களியாட்டு, கொலைகள், இதெல்லாம் எப்படிங்க உருவாகும்? சாதாரண ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் உருவாகிறதற்காக அல்ல. சாதாரண ஒரு நார்மலான மனுஷனுக்கு இதெல்லாம் இல்ல. பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை அவனுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் விதைக்கிறான், 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 ஒவ்வொரு நாளும் விதைக்கிறான். வெளியில அங்க இங்க போய் இப்ப கடைசியில எங்க சொந்த குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், மோதல்கள், வைராக்கியங்கள், கொலைகள், இதெல்லாம் எப்படிங்க? கர்த்தருடைய நாட்கள் மிக சமீபம். ஏன்? அதனாலதான் பிசாசு மிக வேகமாய், தீவிரமாய் ஜனங்களுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, சொந்த நண்பர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்களை விதைத்திருக்கிறான். அதனாலதான் சொல்லுது, இதெல்லாம் எப்படி மாறும்னா நம்முடைய ஜபங்களினால் மாத்திரம் அல்ல. நம்முடைய ஜபம் எப்படியா மாறணும்? அதுதான் எரேமியா சொல்றாரு. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம், மரித்து போன ஆத்துமாக்கள், அது என்ன? அழுகையின் ஜபம். அழுகையின் ஜபம் தேவையா? இயேசுவே அழுதிருக்கிறார். எங்க எங்க இயேசு அழுதிருக்கிறார். எங்க? எதுக்காக அழுதிருக்கிறார்? இயேசு எங்க அழுதிருக்கு? எதுக்காக இயேசு அழுதார் தெரியுமா? வாசிங்க வசனத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35. இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு என்ன பண்ணார்? சொல்லுங்க எல்லாரும். கண்ணீர் விட்டார். இயேசு என்ன செய்தார்? இயேசு கண்ணீர் விட்டார். எதுக்கு? இயேசு எதுக்கு கண்ணீர் விட்டாரு? எல்லாரும் என்ன நம்ம சொல்லுவாங்க? எதுக்கு இயேசு கண்ணீர் விட்டாருங்க? மேல இருக்கிற பகுதியெல்லாம் படிச்சு என்ன சொல்லுவாங்க? இயேசு எதுக்கு கண்ணீர் விட்டாரா? சொல்லுங்களேன். அது இந்த 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 சம்பவம் எதுக்காக வருது? எதுல வருது இது? லாசரு மரித்து 3 நாள் கழிச்சு அவர் அடக்கம் பண்ணிட்டு இயேசு திரும்பி வரார். அவங்க சகோதரிகள்லாம் சொல்றாங்க, இயேசுவே நீங்க இல்லாம இருந்தா, நீங்க இருந்ததா என் சகோதரர் மரித்து இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த கல்லறைக்கு சமீபமா வரும்போது இந்த சம்பவம், இந்த 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 காரியம் நடக்குது. என்னது? இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு எதுக்காக கண்ணீர் விட்டார்? வாசிங்க அந்த வசனத்தை, வாசிங்க. 33. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி. எதுல கலங்கி? சொல்லுங்க எல்லாரும். ஆவியிலே. மாம்சமா ஆவியா? மாம்சமா ஆவியா? ஆவியிலே கலங்கி அப்படின்னா என்ன? அந்த வார்த்தை தான் தெளிவா இருக்குது பாருங்க. ஆவியிலே கலங்கி. மாம்சம் ஒருத்தருக்காக, யாரோ ஒருத்தர் இருந்தவங்க அவங்க இறந்துட்டாங்கன்னா மாம்சம் அழுகும். ஆனா உள்ள இருக்கிற ஆவி எப்படி அழுகும் தெரியுங்களா? உள்ள இருக்கிற ஆவி அது அழுகணும்னா பெருமூச்சோடு உள்ள அழுகை தான் ஆவி கலங்கும். அல்லேலூயா. எல்லாம் அது அடக்க முடியாத பயங்கர துயரம் இருக்கும் போதுதான் அததான் இயேசு செய்கிறார். ஆவியில் கலங்கி, ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. நல்லா கவனிங்க. அல்ல மாம்சத்திற்குரிய ஒரு காரியமோ மாம்ச பிரகாரமா பார்த்தாலும் அது ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயம் தான். என்ன? இயேசு எதற்காக அழுகிறார்? யார் கேட்டா என்ன சொல்லுவாங்க? லாசரு மரித்துட்டார் அதனால அழுகுறாங்க. இயேசு அவங்க தாய் சகோதரிகள்லாம் அழுகுறாங்க அதனால இயேசு அழுகுறார். கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு காரியம் ஒரு ஒப்பிட்டு பார்த்தா சரியா இருக்கும். எப்படி தெரியுங்களா? இயேசு மரித்தவனுக்காக அழுதிருக்கிறார். இங்க எரேமியா அதான் சொல்றாரு, கொலையுண்ண கொடுத்தவர்களுக்காக இரவும் பகலும் அழுவேன். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் பிசாசினிடத்திலே கொலையுண்ண கொடுத்தவர்களுக்காக இயேசு கண்ணீர் விட்டார் என்றால் நாமும் இன்றைக்கு மரித்த ஆத்துமாக்களுக்காக நாமும் கண்ணீர் விட்டு அழுகிற ஜெபம் தேவை.
எத்தனை பேர் ஆமென்னு சொல்றோம்? அல்லேலூயா. இதான் உண்மை. இதுக்குதான் இயேசு அழுகிறார். ஆவியிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். லாசருக்காக அல்ல, மரித்தவனுக்காக. இன்றைக்கு அநேகர் மரித்து பிசாசு கொண்டு போய் அவன் ஆத்மாவை கல்லறையிலே வச்சுட்டான். எங்க வச்சுட்டான் சொல்லுங்களேன்? மரித்து வீட்டுல கூட இல்ல, அவன் மறுபடியும் உள்ள வெளியே வரவே கூடாதுடா, இந்த பாவத்திலிருந்து இந்த அக்கிரமத்திலிருந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு பிசாசு எங்க கொண்டு போய் வச்சுட்டான்? உன்னை மறிக்கல, உன்னை கொண்டு போய் அடக்கமே பண்ணிட்டான். கல்லறையில வச்சு மூடுறா. இவன் எழுந்து கூட வந்துடுவான், உள்ள வச்சு மூடுறான் பிசாசு. அந்த கல்லறையில் இருக்கிற லாசருவுக்கு தான் இன்றைக்கு இயேசுவின் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆமென் சொல்லுவோமே. அவன் எந்த கல்லறைனா வைக்கிட்டான், 6 அடி இல்ல 10 அடி இன்னமும் ஆழமா வச்சு மூடினாலும் சரிப்பா, மரித்தவர்களிடத்திலே பிரேத குழிகளிடத்திலே இயேசுவின் சத்தம் கேட்கப்படுகிற நேரம். அல்லேலூயா. இயேசுவின் சத்தம் கேட்டா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? இயேசுவின் சத்தம் கேட்டா அவன் என்ன பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்தவனா இருந்தாலும் கல்லறை விட்டு வெளியே வர வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுவோமே. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஜபங்கள் எரேமியா சொல்லுகிறது போல கண்ணீரோடு உள்ள ஜபங்கள் இந்த கடைசி நாட்களில் அவசியம். இயேசு மரித்தவனுக்காக, இங்க எரேமியாவும் அதான் சொல்றாரு, மரித்தவனுக்காக, கொலையுண்ண கொடுத்தவர்களுக்காக. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொலையுண்ண கொடுத்தவர்களுக்காக. எப்படி? கொலையுண்ண கொடுத்தவர்களுக்காக இரவும் பகலும் அழுவே. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. சொன்னாங்களே அவர் வசனம், எசேக்கியேல் சொன்னது போல, இந்த ஜனங்களுக்காக, அழுவின் பாதையில் அழுகிற ஜனங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களுடைய நெத்தியிலே அடையாளம் போடும். ஆமென் சொல்லுவோமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் லீவுக்கு போயிருக்கிறாங்க, நம்மளும் வேலையை பார்ப்போம் அப்படின்னு இல்லாம ஜனங்களுக்காக அன்றாட வந்திருக்கிறீங்கள, கர்த்தர் நம்ம நெத்தியிலெல்லாம் ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்ன அடையாளம்? ஜனங்களுக்காக பரிதபிக்கிற, ஜனங்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிற ஜனங்கள், திறப்பிலே நிற்கிற ஜபங்கள், ஜபங்களை செய்கிற ஜனங்கள் என்கிற அடையாளத்தை கர்த்தர் நம்ம நெத்தியிலே போட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. இந்த அடையாளம் என்ன செய்யும்? நீ பரலோக ராஜ்யம் இயேசு வரும்போது அந்த அடையாளம் உள்ளவர்களை கர்த்தர் காண்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாரோ சாவறான், ஏதோ போயிட்டு போறான்டா விட்றா, ஏதோ எவனை செத்து தொலைறான் விட்றா, நம்மளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு இருக்கலாம். அது ஒன்றும் யாரும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்த போறது இல்லை. யாரோ அவன் அழிறான், அவன் இது அவன் எவ்வளோ அக்கிரம அநியாயம் பண்றான், சாவறான், விட்டு தொலைடா அப்படின்னு இருக்கலாம். நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. கவனிங்க, நமக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்பட போறது இல்லை. ஆனா கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம், இந்த எரேமியாவை கர்த்தர் அழைக்கும் போது, நான் ரொம்ப சின்ன பையன் தெரியாது, இன்னைக்கு நம்மளும் அநேக நேரங்கள்ல அப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பித்தது. ஒன்னும் தெரியாத ஆண்டவரே, உன்னை நான் அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. சின்ன பையன்னு சொல்லாத, இந்த சிறு வயதிலும் ஆவிக்குரிய விஷயத்திலே நாம் சிறியவர்களா இருந்தாலும் ஜனங்களுக்காக உத்தரவாதம் பண்ண கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உத்தரவாதம் பண்ணா நிச்சயமாகவே சொல்றேங்க, இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையா மாறுமா? கர்த்தருடைய கோபம் மாறுமா? கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா அவர் மனசுல அந்த அந்த காரியம் நினைவு வந்துடுச்சுன்னா அதை செய்யாம இருக்கவே மாட்டார். ஆனா அதை கர்த்தர் மாற்ற முடியும். கர்த்தர் மாற்றுவதற்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் தெரியுங்களா? வேற ஒன்னும் இல்ல, நம்முடைய ஜெபமும் ஜனங்களுடைய மனம் திரும்புதலும். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. நினிவே பட்டணத்தார் கர்த்தர் அழிக்க முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிதான் அதை சொல்லி அனுப்புறார். அவங்க மனம் திரும்பணும் நினைக்கிறாரு.
ஆனா அழிக்கதான் போற அப்படின்னு சொல்லி அனுப்புறார். நீங்க மனம் திரும்புங்க, நீங்க மனம் திரும்பினா கர்த்தர் ஒரு வேலை இதுல இருந்து மனம் அப்படி இல்லை, உங்களுக்கு கர்த்தர் நான் அழிக்கதான் போறேன்னு யோனாவை அனுப்புறார். ஆனா நல்லா கவனிங்க, அவங்க மனம் திரும்புதல், அவர்கள் அழுகை கர்த்தருடைய இருதயத்தை மாற்றினது. கர்த்தர் செய்யவிருந்த தீங்கை செய்யாமல் இருந்தார். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிரயாசம், நம்ம ஜனங்களிடத்திலே சொல்லுகிற வார்த்தை, நாம் அவர்களுக்காக செய்கிற ஜபங்கள், உண்மையாகவே சொல்றேங்க, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தேவனுடைய இருதயத்தை மாற்றும். ஆமென் சொல்ல மாட்டோமே. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உண்மைதான். நம்ம ஜபம் பண்ணா அவர் மனம் இறங்குவார். ஜனங்களுக்கு செய்யவிருக்கிற தீங்கை செய்யாமல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய கோபத்தின் நாள் மிக சமீபம். அந்த நாளை சகிக்கிறவன் யார்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த நாளை சகிக்கிறவன் யார்? அது இருளும் அந்தகாரமுமான நாள், மப்பும் மந்தாரம். அது சூரியன், அது ஒரு வெளிச்சமா இருக்க போறதில்லை. மகா பயங்கரமான நாள். அந்த நாளை சகிக்கிறவன் யார்? அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும்னு எரேமியா சொல்லுகிறது போல இரவும் பகலும் நாம் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம மேல முத்திரை போட்டிருக்கிறாரு. அந்த உத்தரவாதம் நம்ம கையில கொடுத்திருக்கிறார்னா, இப்ப நல்லா கவனிங்க, ஒரு பொறுப்புள்ள காரியத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டோமே. நம்ம செய்வோம் நம்புறார். நம்ம அந்த பொறுப்பை கையில கொடுத்திருக்கிறார். இவங்கிட்டயா சில நம்ம ஒரு வேலைகள் கூட பாருங்க, சில இவர் இந்த வேலை செய்வாரான்னு தெரியல, இவரை விட்டுருங்க, அவர்கிட்ட கொடுங்க. அப்ப நல்லா கவனிங்க, இந்த உலகம் நம்மள இப்படிதான் பார்த்தது. இவருங்களா, இவங்க இது இல்லை, இவங்க சரியா செய்ய மாட்டாங்க, இது வேஸ்ட், வேலைக்கு ஆக மாட்டாங்க, இவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னா இந்த உலகம் நம்மளை பார்த்தது. இந்த உலகம் நம்மளை எப்படி பார்த்ததுன்னா, இவங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்ன நம்ம கிட்ட, பிரயோஜனமே இல்லாத நம்ம கிட்ட பரலோக வேலையை கர்த்தர் நம்ம கையில கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஏன்னா இது யார் செய்த வேலை? இது யார் செய்த வேலை? கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. இயேசு இந்த பூமியில இறங்கி செய்த வேலையை தான் இன்னைக்கு கர்த்தர் இயேசப்பா நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். என்ன செய்தாருங்க? இயேசு என்ன செய்தாரு சொல்லுங்க? பகலெல்லாம் சுவிசேஷம், இரவுல ஜனங்களுக்காக பிதாவினிடத்திலே மன்றாட்டு ஜெபம். ஆமென் சொல்லுவோமே. கரெக்டா இல்லையா? தேவனுடைய வார்த்தை சுகமளித்தல், பிசாசுகளை துரத்தல், மரித்தோரை உயிர்த்தெழுதல் செய்தல், இது ஊழியம். சுவிசேஷம், ஜனங்களை சுகப்படுத்துதல், ஓய்வு நாள்ல போதக ஊழியம். பாஸ்டராவா இருக்கிறாரு, சுவிசேஷகராவா இருக்கிறாரு, அப்போஸ்தலராக இருக்கிறாரு, தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. கவனிங்க, மன்றாட்டு ஜபமும் செய்யறாரு. இரவும் பகலும், இரவு ஃபுல்லா ஜபம், பகல் ஃபுல்லா ஊழியம். அந்த இயேசு செய்த அந்த பொறுப்பை தான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? இயேசுவின் ஊழியத்தை தான் நாங்க செய்யறோம். ஏங்க சொல்லவே மாட்டீங்க? இயேசுவின் ஊழியத்தை தான் நாங்க செய்யறோம். விசுவாசிக்கிற மாதிரி அதான் சொல்ல மாட்டீங்க. இயேசுவின் ஊழியத்தை தான் செய்யறோம். எல்லாரும் என்ன பயப்படுறீங்கன்னா, கடைசியில் என்ன இந்த கழுதுமலை ஏற்றுவீங்களான்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் பயப்படாதீங்க, ஏற்ற மாட்டாங்க. இயேசுவின் ஊழியத்தை தான் செய்யறோம். உண்மைதான். அவர் தானே செய்தாரு ஜனங்களுக்காக. எப்பொழுதும் பரலோகத்திலிருந்து பூமியில் இறங்கி வந்தாருங்க. அவர் விட்டுட்டு போன ஊழியத்தை தான் நம்மளாம் செய்துட்டு இருக்கிறோம். அவர் தான் நம்முடைய முன்னோடி, நமக்கு முன்மாதிரி, எல்லாம் அவர் தான். அந்த சிலுவையை நோக்கி, அந்த சிலுவையின் பாதையிலே நமக்கு முன்னோடியான இயேசுவை பின்பற்றி அவரை பின்தொடர்கிறோம். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, அந்த இயேசுவை போல இன்றைக்கு அவர் மனதுருக்கம் உள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான், இன்றைக்கு அவர் இரக்கம் உள்ளவர் தான், ஜனங்கள் மேல் மனதுருக்குகிற தேவன் தான். இந்த கிருபையின் நாட்களிலே தேவனுக்காக, இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, மரித்து போன கொலையுண்ண கொடுத்தவர்களுக்காக இரவும் பகலும் அழுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, இன்றைக்கும் மரித்த ஆத்துமாக்களுக்காக இயேசு கண்ணீர் விட்டார். அந்த மரித்தவனுக்காக
இயேசு கண்ணீர் விட்டார் என்றால் இன்றைக்கும் மரித்தவர்களுக்காக, மரித்த ஆத்துமாக்களுக்காக நாமும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபம் அவசியம். நம்ம ஜெபித்தாலே போதும், நம்ம உத்தரவாதம் பண்ணி பொறுப்பெடுத்து ஜெபம் பண்ணாலே போதும், பரலோக ராஜ்யம் நல்ல பதிலை நமக்கு தரும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே இயேசுவை போல இயேசுவின் ஊழியத்தை செய்கிற நாம் அவருக்காக எல்லாவற்றையும் எல்லா நிலையிலும் இயேசுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்போம். இயேசுவின் ஜெபம் எப்படி இருந்தது? கடைசி அவருடைய கெத்செமனே தோட்டத்துல அவருடைய ஜெபம் எப்படி இருந்ததுங்க? அவருடைய வேர்வையின் பெருந்துளி இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. இதான் ஜெபம். இயேசு அப்படி ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இருக்கா? அப்படி ஒரு குரல் கொடுத்தாலே கோடி கோடி தேவதூதர்கள் கீழே இறங்கிடுவாங்க. கோடி கோடியான தேவதூதர்கள் இறங்கிடுவாங்க. இல்ல, அதை செய்யல. கடைசி வரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். இயேசுவின் ஊழியத்தை தான் நம்ம செய்ய வந்திருக்கோம். அவரை தான் பின்தொடர்றோம். அவரை பின்பற்றி தான் காரியங்கள் நடப்பிக்கிறோம்னா நம்முடைய ஜபங்கள் கர்த்தருக்காக விழித்திருந்து உத்தரவாதம் பண்ணி இந்த கடைசி நாட்களிலே மரித்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம். அழுகையின் ஜபமாய் நம்முடைய ஜபங்கள், பெருமூச்சின் ஜபமாய் நம்முடைய ஜபங்கள் மாற வேண்டும். கர்த்தருக்குள் பலப்படுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கபடியாய் பலப்படுவோம். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளின் இரவு வேலைக்காக நன்றி. விசேஷமா இந்த எழுப்பதில் இரவு ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இயேசு நீர் கண்ணீர் விட்டீர், அழிந்த ஆவியிலே கலங்கி மரித்தவனுக்காக, அந்த மரித்தவனுக்காக இன்றைக்கும் நாங்களும் மரித்த ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி கண்ணீர் விட்டு இரவும் பகலும் அழுகையின் ஜபமாய், பெருமூச்சின் ஜபமாய் எங்களுடைய ஜபங்கள் மாறட்டும். ஒவ்வொரு சபையில் உள்ள வாலிப சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு தாய்மார்கள், சகோதரிமார்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவர் அவருடைய ஜபங்கள் எங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு அழுகையின் ஜபமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஏதோ மேற்பூச்சான